நமஸ்தே. அம்மா பகவான் சரணம். நாங்கள் தர்மாவில் அடியெடுத்து வைத்த நாளிலிருந்து பிரிய அம்மா பகவானின் போதனைகள் ஆழ்கடல் சூழ்வது போல பிரச்சனைகள் எங்களை சூழ்ந்த போது வழிநடத்தும் கலங்கரை விளக்கமாக உள்ளன. 2021 எனக்கு ஏற்பட்ட உடல் உபாதைகளால் எனது வேலையை தொடர முடியாமல் வீட்டில் இருக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டது. எனக்கு தீவிரமான முதுகு வலி இருந்தது. அதற்கு பல சிகிச்சைகள் வந்தோம். இந்த கருக்கட்டத்தில் நமது இருதஸ்ரீய பகவானின் 81,000 தீட்சை இயக்கங்களில் தொடர்ந்து கலந்து கொள்ள அருளப்பட்டேன். நாள் முழுவதும் தனிமையில் இருந்ததை உண்மையில் ஒரு அரிய வரமாகவே கருதுகிறேன். அந்த சமயங்களில் ஸ்ரீ பகவானின் போதனைகளை தன்னார்வத்துடன் சிந்தித்து பார்க்கவும், முயற்சி எதுவின்றி தன்னிச்சையாக நடைபெறும் உள்ளுலக மாற்றத்தை கவனிக்கவும் இயலுகிறது. சிந்தனை ஓட்டங்களை கவனிக்க இயலுகிறது. அதிலும் குறிப்பாக சாட்சியாக பார்ப்பது மட்டுமே நிகழ்கிறது. அந்த சிந்தனைகள் என்னை தம்முடன் இட்டு செல்லுவது இல்லை. நான் சிந்திக்கிறேன், நான் செய்கிறேன் என்ற உணர்வு இப்போது அறவே இல்லை. கடந்த கால ஞாபகங்களின் தாக்கம் இல்லாது, எதிர்காலம் குறித்து பயமோ அல்லது கவலையோ இல்லாது நிகழ்காலத்தில் வாழ்கிறேன். என்னை சுற்றியுள்ள நபர்களை புரிந்து கொள்ள முடிகிறது. அவர்களை அவ்வாறே ஏற்றுக்கொள்ளவும் இயலுகிறது. என் மீது குறை காண்பதும் பழி சுமத்துவதும் இல்லை என்பதால் மற்றவர்கள் மீதும் எடை போட முற்படுவதோ பழி சுமத்துவதோ இல்லை. எனக்கு உடல்நிலை பிரச்சனை ஏற்பட்ட சமயத்தில் எனது உடல்நிலை பாதிப்புகளுக்கு அனைவர் மீதும், அனைத்து விஷயங்கள் மீதும் பழி சுமத்தி வந்தேன். என்னுடைய ஆரோக்கிய பிரச்சனைகளுக்கு அனைவரும் காரணம் என்று எண்ணினேன். என் குடும்பம், என்னுடன் பணிபுரிபவர்கள், என் உயர் அதிகாரி, எனது வேலை, என் அருகாமையில் உள்ள நபர்கள், என் வீடு, பணியிடத்தில் எனது நாற்காலி என எனக்கு ஏற்பட்ட உடல்நிலை பாதிப்புகள் அனைத்திற்கும் ஒட்டு மொத்த உலகமே பொறுப்பு என்று எண்ணுவேன். ஆனால் இப்போது அந்த மனது வீண் பழி சுமத்துவது இல்லை. ஆரோக்கிய குறைபாடுகளை ஏற்றுக்கொண்டு சிகிச்சைகள் மீது ஆர்வமும் அக்கறையும் காட்டுகிறேன். சமீப காலமாக விரைவாக குணமடைந்து வருவதை உணர்கிறேன். கடந்த கால சம்பவங்கள் குறித்து மனக்காயங்களோ உணர்வு சுமைகளோ இல்லை. சம்பந்தப்பட்ட நபர்களை சந்திக்க நேரிடும் போது அவர்களுடன் தொடர்பு நிலை உள்ளது. அவர்கள் மீது பரிவும் கருணையும் ஏற்படுகிறது. முன்னதாக இருந்த மனதின் உணர்ச்சி கொந்தளிப்புகள் இப்போது மறைந்துவிட்டன. ஒவ்வொரு கணமும் வாழ்க்கை அழகாக தென்படுகிறது. எதிர்காலத்தை பற்றிய எந்தவித எதிர்பார்ப்பும் இல்லை. எனவே பயமோ பதட்டமோ இல்லை. மன அமைதியுடன் ஒவ்வொரு நொடியையும் அனுபவித்து வாழ்கிறேன். ஸ்ரீ பகவானின் தெய்வீக இருப்பினை அனுபவித்து வாழ ஆசீர்வதிக்கப்பட்டுள்ளேன். மனதின் இடையூறு இல்லாமல் அற்புதமயமான வாழ்க்கையை முழுமையாக அனுபவிக்க அருள் புரியும் பிரியமான அம்மா பகவானுக்கு மிக்க மிக்க நன்றிகள். மோகன்ஜி, கோவை, தமிழ்நாடு.